நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம். பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்பொழுதுதான் நான் போடக்கூடிய காணொலிகள் உடனுக்குடன் நீங்கள் பயன்பெற முடியும். இன்றைய தலைப்பு என்னவென்றால், போர்டுக்கு வந்துடுவாங்க. கைரேகைப்படி வாழ்வில் ஜெயிக்கலாம், வழி இதோ. கைரேகையின்படி ஒரு நபர் வாழ்வில் ஜெயிப்பதற்கு நிறைய வழிகள் இருக்கு. அதில் ஒரு சில வழிகளை நான் இப்போ சொல்ல போகிறேன். அதாவது, ஒரு நபர் என்ன காலையில் உணவு சாப்பிட வேண்டும் என்பதை முடிவு செய்து அவரே. ஒரு ட்ரெஸ், என்ன ட்ரெஸ் போடணும், வெள்ளை ட்ரெஸ் போடணுமா, கருப்பு ட்ரெஸ் போடணுமா முடிவு செய்கிறது அவரே. வாழ்வியின் வெற்றியையும் தோல்வியையும் முடிவு செய்பவர் அவரே. வெற்றி பெற வேண்டும் என்றால் அவர் முயற்சி செய்ய வேண்டும். நம்ம கைக்கு வந்துடுவோம். கைரேகைப்படி எப்படி இருக்கும், என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். சரிங்களா? நம்ம கைரேகையின் படி புத்தி ரேகை நல்லா சிறப்பாக இருக்குது சார். இப்போ நான் கையில் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி புத்தி ரேகை சிறப்பாக இருந்து மித்த ரேகைகளும் சிறப்பாக இருக்கோ இல்லையோ, புத்தி ரேகை நல்லா இருந்ததுன்னா வாழ்க்கையில் நல்ல முன்னுக்கு வர்றதுக்கும் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருப்பார். நல்ல முயற்சி செஞ்சு வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துடலாம். இன்னொன்று, பெருவிரல் நல்லா இருக்கான்னு பார்க்கணும். புத்தி ரேகையும் பெருவிரலும் நல்லா இருக்குது சார். அப்படிங்கும்போது முயற்சி மேற்கொண்டால் வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு, ஒரு பிஸ்னஸ் பண்றார், ஒரு வியாபாரம் பண்றார். அந்த வியாபாரத்தில் தோல்வியே சந்திச்சுக்கிட்டு வர்றார். அப்ப தோல்வியே சந்திச்சுட்டு, ஏன் தோல்வியே சந்தி, திட்டமிடுதல், சரியான திட்டமிடுதல் இல்லாமல் இருக்கும். நல்லா புரிஞ்சுங்க. உங்களுக்கு தெரியாத விஷயத்த நான் எதுவுமே சொல்லலை. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை ஞாபகப்படுத்துகிறேன், வழியை காட்டுகிறேன், அவ்வளவுதான். ஜோதிடருடைய கடமை வழிகாட்டுவது மட்டுமே. நீங்கள் அதை, இப்போ நம்ம ஒருத்தர் என்கிட்ட கைரேகை பார்க்குறார். சார், நான் பிஸ்னஸில் தோல்வியே அடைஞ்சிக்கிட்டு இருக்கேன், எப்போ நான் ஜெயிக்க முடியும், என்ன பண்ண முடியும்? உங்களிடம்தான் உள்ளது. உங்களுடைய தோல்வியும் வெற்றியும் உங்களிடமே உள்ளது. நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். உங்களுடைய புத்தி ரேகை நல்லா இருக்கு, புத்தியை கொண்டு வாழ்வில் கண்டிப்பாக முன்னுக்கு வர முடியும்னு சொல்லிடுவேன். அதுக்கு என்ன சார் செய்யலாம்னா, திட்டமிட வேண்டும். ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா திட்டமிட்டு, கரெக்டாக கடன் வாங்காமல் திட்டமிட்டு, அதாவது நல்ல பொறுமையாக யோசனை பண்ணி பாருங்கள். உங்களுடைய பிஸ்னஸில் ஏன் தோல்வி அடைகிறோம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னாவே கண்டுபிடிச்சிடலாம். திட்டமிடுதல், சரியான திட்டமிடுதல் இருந்தாவே வாழ்வில் வெற்றி அடைய முடியும், பிஸ்னஸில் ஜெயிக்க முடியும். வழி இதோ. கைரேகைப்படி வாழ்வில் ஜெயிக்கலாம், வழி இதோ. இதுதான் வழி. திட்டமிடுதல், சரியான திட்டமிடுதல் இருந்தால் வாழ்வில், அதாவது பிஸ்னஸ்ல ஜெயிப்பதற்கு 100% வாய்ப்பு உண்டு. திட்டமிடுதல் இல்லாமல், முன் அனுபவம் இல்லாமல், திட்டமிடுதல் இல்லாமல் தான் தோல்வி அடைகிறோம். சரிங்க சார், கையில புத்தி ரேகை சரியா இல்லை சார், இவ்வளவுதான் இருக்கு. புத்தி ரேகை பாதி இந்த விதி ரேகையோட நின்று போச்சு புத்தி ரேகை. அப்ப என்ன பண்றதுன்னு புரியாது. அப்படிங்கும் போது என்ன பண்ணும், அதே பிசினஸ் பண்றாரு, அவருக்கு தோல்வியே வந்துகிட்டு இருக்கு. அப்ப என்ன சார் பண்றது அப்படின்னா, முயற்சி செய்ய வேண்டும். முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார். அதாவது முயற்சி தான் தெய்வத்தால் ஆகாதெனும் முயற்சி தான் மெய்வருத்த கூலி தரும் பெரியவர்கள் சொல்லியிருக்காங்க. அப்படிங்கும்போது நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும், அடிக்கடி முயற்சி பண்ணணும். இப்ப ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு ஒரு நிமிஷத்துல சொல்லிடுறேன். இப்போ ஒரு 25 வயது வாலிபர் ஒரு பொண்ணை பார்த்துட்டு இருக்கார். ஒரு குறைஞ்சது ஒரு 40-48 நாள் பார்த்துட்டு இருக்கார். ஒரு மண்டலம் ஒரு பெண்ணை பார்த்து, இது மாதிரி பெண் திருமணம் செய்து கொண்டால் நன்றாக இருக்கும், மனைவியா வந்தால் நல்லா இருக்குமே நினைச்சாவே கையில ரேகை வந்துடும். அந்த மாதிரி நினைக்கும் பொழுது மூளையினுடைய செயல்பாடுகள் கையில ரேகையா ஓடுதுன்றாங்க. அப்படிங்கும் பொழுது நீங்கள் முயற்சி செய்தால், பிசினஸ் பண்ணணும் முயற்சி, அதுக்கான முயற்சிகளை எடுத்தால் கையில உள்ள புத்தி ரேகையே கொஞ்ச நாள்ல நீள ஆரம்பிக்கும். சரிங்களா? அப்படி நீண்டு ஓட ஆரம்பிச்சிடும். முயற்சி பண்ணி பாருங்க. கண்டிப்பாக உங்களுடைய முயற்சி செய்தால் புத்தி ரேகை கண்டிப்பாக நீளும். அடிக்கடி ரொம்ப முயற்சி பண்ணணும், கடுமையா முயற்சி பண்ணணும். புத்தி ரேகை இருக்கிறவங்க திட்டமிடணும். புத்தி ரேகை சரியில்லாமல் இருக்கவங்க முயற்சி செய்தால் அந்த புத்தி ரேகையை வளர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு, காலையில 4 மணிக்கு எந்திரிக்கிறீங்க, எந்திரிச்சு உங்க வேலையை ஆரம்பிக்கிறீங்கன்னு வச்சுங்க. இதே மாதிரி 48 நாள் ஒரு மண்டலம் நீங்கள் முயற்சி செய்து விட்டால், 48 நாள் 50 நாள் கழிச்சு நீங்க தூங்குனாலும் அந்த நேரத்தில் தூக்கம் வராது என்பது உண்மையான விஷயம். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். சரிங்களா? உங்களுக்கு தெரிஞ்சதை ஞாபகப்படுத்துறேன், அவ்வளவுதான். இதே மாதிரி தான் நம்ம பிசினஸ்லயும் வாழ்க்கையில நம்ம புத்தி ரேகையும் சரியில்லை சார், நமக்கு இவ்வளவுதான் இது பண்ணிச்சு அப்படின்னு நினைக்க கூடாது. அதே மாதிரி ஒரு படிக்கிற வயசுல, ஒரு 20 வயசுல ஒரு பையன் ஒரு +2 முடிச்சுட்டான், நல்ல மார்க் வாங்கிட்டான்.
என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னா அவர் மனசில் 100% என்ன நினைக்கிறாரோ, வாழ்க்கையில் என்ன ஆகணும்னு நினைக்கிறாரோ அதுக்கு முயற்சி பண்ண. ஏன்னா +2ல் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கிட்டார், நல்ல மார்க் வாங்கிட்டார். அப்படிங்கும்போது அவர் வாழ்க்கையில் என்ன நினைக்கிறாரோ நினைத்ததை முடிக்கக்கூடிய மனோபக்குவம், புத்தி ரேகை நல்லா இருந்தால் தான் +2ல் நல்ல மார்க் வாங்க முடியும். உங்கள் புத்தி ரேகை நல்லா இருக்கும்போது முயற்சி செய்தால் அதுக்கு எந்த ஒரு நிலைக்கு நீங்கள் போகணும்னாலும் வாழ்க்கையில் ஜெயிக்கலாம். வழி தான், சரிங்களா? முயற்சி செய்ய வேண்டும். புத்தி ரேகையே சரியில்லைனாலும் முயற்சி பண்ணால் அந்த ரேகை வளருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இதுதான் சார், வேற ஒன்றுமே கிடையாது. முயற்சி முயற்சி முயற்சி, பயிற்சி முயற்சி, இது ரெண்டும் இருந்தால் ரேகை வளர்வதற்கு வாய்ப்பு உண்டு. புத்தி ரேகை நல்லா இருந்தால் திட்டமிட்டால் வாழ்வில் ஜெயிக்கலாம். அதாவது பிஸ்னஸில் ஜெயிக்கலாம். எது வேணாலும், எந்த துறையில் இருந்தாலும் அந்த துறையில் நீங்கள் ஜெயிக்க முடியும். திட்டமிடுதல் இருந்தால் ஜெயிக்கலாம். புத்தி ரேகை சரியில்லைன்னா முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்க, அந்த புத்தி ரேகையை வளரும். எந்த ரேகை சரியில்லையோ அந்த ரேகை வளர ஆரம்பிக்கும். இதுதான் உண்மை. நம்மளுடைய மூளையினுடைய செயல்பாடுகள் அதுதான் நம்மளோட கையில் ரேகையாக ஓடுது. நீங்கள் முயற்சி பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அதற்கான ரேகைகள் உருவாகிறது என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். வணக்கம்.